மார்னிங் 6 o'clock ஆகுது. ஒரே பனிமூட்டமாக இருக்குது. பாருங்கள், இப்போ அண்ணன் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பாட்டியை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது தான். வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடம் எல்லாம் பார்க்க போகிறோம். ஏஜ் வந்து 98 வயசு ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுறோம், வாங்க போகிறோம். தலைக்கு வச்சுக்க கிலோ இடம் 30 ரூபா கிலோ. நாங்கள் ஒரு 7 பேர் இருக்கிற ஒரு கிலோ 30 ரூபா. தலைக்கு வச்சுக்க கொண்டு போட்டு வருவாங்க, மார்க்கெட்டில் கொண்டு போட்டு வருவாங்க. நாங்கள் பெரும்பாகம் என் பேர் லட்சுமி. நாங்கள் நல்லா எடுத்துக்கிறாங்க ஆளுங்க. காலையில் வரும், பூ பறிக்கும், எடை போட்டு டீ கொடுப்போம். காலையிலே டீ சாப்பிட்டு அப்போ வரணும் கிளம்பிடும். அதான் வேறு ஒன்றும். அது வயசாண்டு அதுக்கு மேலே என்ன வேலை. அது செம்பருத்தி எதுக்குது? தண்ணி குடிச்சு அடிச்சு பத்துல அப்படியே தொடர்ந்து போய் பூரா நம்பிச்சுலாம்.
தண்ணி பிடிச்சோமா குளிச்சோமா கொயா நிறுத்தணுமா இன்னும் கிடையாது. அப்படியே விட்டுட்டு ஓடு. ரெண்டு அந்த சோப்பு தண்ணி தொட்டி ரெண்டையும் போச்சு. தண்ணி பிடிச்சாங்க சொல்லுறாங்க. யோ சிரியா சிரிச்செல்லியே வச்சுருங்க. எதிரே நினச்சிங்க அந்த சிரிச்செல்லியே வச்சுருங்க. அவ்வளோதான் சிரிப்பு தானே அழகு. சிரிப்பு தான் நல்லா சிரிப்பு தான் எனக்கு. சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துங்கிறேன். நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டேன். சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துங்கிறேன். ஐயோ நான் என்ன சிரிச்சு இல்லாத சிரிச்சுங்க தெரியலையா? நான் என்ன சிரிச்சுதான் எனக்கு போதும் போதும் அந்த சிரிப்பு எனக்கு. சிரிச்சுக்கிறேன். இன்னும் நான் பல்லு வரல சிரிச்சுன்னு உட்காந்துன்னா சாப்பிட்டா தானே நான் ரொம்ப பச்சு சிரிச்சுக்கணும். நான் உட்காந்துருக்கேன். பஸ்ஸு பஸ்ஸு போல தெரியல. இட்லி ஏதாச்சும் வாங்கிட்டா நான் இங்கே எல்லாத்துக்கு தான் நான் வர போகிறேன். நான் சாப்பிட்டு வருவேன். 10 ரூபாய்க்கு நான் வரேன். போய் வாங்கி போச்சு டாட்டா பண்ணி வேலை பண்ண போய் நான் உங்களுக்கு சாப்பிட்டு இந்த கொடுத்தா நான் ஜெயிச்சு போட்டேன். இதெல்லாம் நான் படுக்கிறது இது இருக்கிறது நான் இதெல்லாம் பசங்களெல்லாம் இருக்கிறாங்க அந்தாண்டெல்லாம். இதுதான் நாங்கள் இருக்கிறது. நான் இருப்பேன். எல்லாம் ஓய்வுத்து மாடு எல்லாம் ஓய்வுத்து சீட்டுக்காரு விடுறோம். இல்லை அவங்க மாதிரிலாம் தனித்தனியாக அங்கே போயிருக்கிறாங்க வெளியில் போய். கொட்டாயில் மாடு கட்டுற கொட்டாயில் இருந்தோம். இப்போ இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறோம். வேறு எதுவும் கிடையாது. பசங்களாம் அவங்களாம் தனித்தனியாக எல்லாத்தைக்கப்பட்டு அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. அந்தாண்ட எங்கெங்கே அவங்க மாதிரில அந்த தெருக்கு ஒரு லைனுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. 3 பேர் ஒரு லைனுக்கு ஒரு தெருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இதில் வந்து சீட்டு போட்டுன்னு இதில் நான் இருக்கிறேன். இந்த புடவை கட்டினோம் நல்லா இருக்குதா? தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ஏ அந்த முடி அடியா, ஸ்டைலிஷான முடி காட்டியா? அந்த முடி அந்த இதுக்குள்ள எடு. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான். புடவைலாம் சேலை நல்லா இருக்குது. நல்ல சேலையாக எடுத்து கொடுத்துருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது மேடம். என்னங்க அதே கதை தான். கிழிக்கிறதுனால அந்த கதை தான். இன்றைக்கு அந்த நிலைமை தான். இதுக்கெல்லாம் தெரியாது. பாட்டி பின்னாடி தான் ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் பாட்டிக்கு. ஒரு ஹோட்டல், கிராண்ட் ஹோட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு நல்லா ஒரு அஃபீஷியலான ஏரியாவில் வந்து பாட்டிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், அதாவது இன்டர்வியூ செக்ஷன் அங்கே தான் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ போகலாம் வாங்க. பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க பாட்டி ஆட்டோவில். தனியாக அஃபீஷியலாக வராங்க கிராண்டாக.
இல்லாத நிலம் இங்கு ஏது காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதம் உண்டாகும் நிக்காம கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால வணக்கம். என் பேர் இப்போ லட்சுமி பெரும்பாக்கம். நான் எங்கள் அம்மா வீட்டில் நான் என்னை பிறந்ததுலேருந்து 10 வயசு வரலையும் நான் செல்வாக்காக இருந்தேன். 10 வயசுக்கு மேற்பட்டு என்னை ஒரு இடம் கொடுத்தாங்க. நான் போய் கொஞ்சம் அங்கே கஷ்டத்தை அனுபவிச்சு என் பசங்களை எப்படி விவசாய வேலைலாம் செய்து கூலி வேலை செய்து என் பசங்களுக்கு 3 பசங்க இருந்து 3 பசங்களை காப்பாற்றி எல்லோரும் நான் கல்யாணம் பண்ணி நான் வேறுகள்லாம் விற்று ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன். நான் வேறுகள்லாம் விற்று திருவண்ணாமலை மாவட்டம் போய் நான் வேறுகள்லாம் விற்று என் பசங்களை கொண்டாந்து நான் காப்பாற்றி எல்லாருக்கும் நான் ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பேர பசங்களாம் 3 பசங்க எனக்கு 3 பசங்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒருத்தனுக்கு 3 இன்னொருத்தனுக்கு 3 இல்லை எல்லோருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நான் நல்ல மாதிரியாக இப்போ எங்கள் பசங்கக்கிட்ட நான் இருக்கிறேன், சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு இல்லை. நான் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன். இப்போ நான் கொஞ்சம் செல்வாக என் பசங்கக்கிட்ட நான் இருக்கிறேன். எனக்கு 98 வயசு. அப்போ ரொம்ப நான் கஷ்டப்பட்டு கேவரு கம்பு வாங்கி அரிசி களி கூழ் எல்லாம் நான் சாப்பிட்டுக்கின்னு என் பசங்களுக்கு அதேமாரி கொடுத்துக்கின்னு என் பசங்களை காப்பாற்றி சோறு எடுத்து இல்லை களி பயன் கொடுப்பேன், கூழ் ஆக்கி கொடுப்பேன். எல்லாம் என் பசங்க எதுவும் வேணான்னு சொல்லாது. எது கொடுக்கறதா இருந்தாலும் என் பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க. இது வேணாம்மா அது வேணாம்மான்னு சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தேன். நான் இப்போ அதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ணுறது, நான் எல்லாம் சொல்லி நான் நான் என்ன பண்ணி என் கதையை முடிஞ்சு போச்சு. என் பசங்களையும் காப்பாற்றிட்டேன். எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் என்ன இப்போ கேட்டு நான் என்ன சொல்லி என்ன பண்ண போகிறேன், என் கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் மேஜர் ஆகி 10 வயசில் மேஜர் ஆனேன். 11 வயசுக்கு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு 10-11 வயசு அதுக்கு பிற்பாடு எனக்கு பசங்க பிறந்தாங்க. 3 பேர் 4 பேர் பூச்சி 1 3 பேர் இருக்கிறாங்க ஆம்பல் பசங்க. வேறு எனக்கு எல்லா வேலையும் தெரியும். நட தெரியும், களைப்பறிக்கு போவேன், களை கொத்த போவேன், நெல்லாறுக்க போவேன், கட்டு அடிக்க போவோம், வக்கி வச்சுப்பேன், களையும் கொத்துவேன், எல்லாமே பார்ப்பேன். எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் பேர் முனிசாமி, என் பேர் லட்சுமி. எனக்கு கொடுத்தது பெருமகன் தான். நான் உள்ளூரை தான், எங்கள் வீட்டுக்காரரும் உள்ளூர் தான், பெருமகன் தான், நானும் பெருமகன் தான். உள்ளூர்லேயே கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக பார்க்குறவங்க என்ன செய்யறாங்க, பொண்ணு கேட்டாங்க. சொந்தக்காரையில் அசைவட்டுக்கார் தான், உள்ளூர்லேயே. உடம்பு நல்லா இருக்குது, நான் இப்போ எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா என்னானாரு, என் மூச்சு இருக்கும்போது என் பொண்ணை கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு போகிறேன் கண்ணால்.
இருக்கிற பிள்ளை எப்படியோ ஒன்று ஆகட்டும். என்னோட பிறந்தவங்க நாங்கள் 3 பேர் தான், அக்கா தங்கச்சி. எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி கிடையாது. நாங்கள் 3 பேர் தான். என்னை ஒண்டி தான் எங்கள் அப்பா அம்மா கட்டி கொடுத்தாங்க. எங்கள் 2 தங்கச்சி மாதிரி எங்கள் சிறுமாரி கட்டி கொடுத்தாங்க. போவோம், பிள்ளைங்க தலையிடக்கு முன்னே குழந்தைங்களை தூக்கின்னு போவோம். தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு எங்கள் மருமகெல்லாம் கூட வருவேன். இதுக்குன்னு போய் எல்லாம் சுற்றிக்கிட்டுலாம் வரும். அப்போல்லாம் எங்கள் சின்ன பையன் தான் கொஞ்சம் மட்டன் இருப்பான், கூட 5 விடாருவான். மீதெல்லாம் பெரிய பெரிய பசங்க. அவங்க அப்போல்லாம் இது பண்ணாங்க. அவங்க இஷ்டமாக போவாங்க, அவங்க இஷ்டமாக பார்த்துன்னு வருவாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை. தீபத்துக்கு போவோம், மலைச்சத்தூர் வருஷம் தோறாத போவேன். எங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. நான் அதெல்லாம் நானும் போகிறத விட்டுட்டு என் பசங்க போவாங்க வருவாங்க. நான் அதெல்லாம் போகிறத விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது எங்கள் பசங்களை சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் எடுத்துன்னு போனேன். எல்லாம் பெரியவங்கள ஆகிட்டாங்க. நான் போகிறதில்ல. என் பசங்களை இட்டுன்னு போகிறதில்ல. அவங்களே போவாங்க, அவங்க இஷ்டமாக வருவாங்க. சின்ன பசங்களாக இருக்கும்போது இட்டுன்னு போவோம். நான் எங்கள் வீட்டுக்காரெலாம் போவோம். எங்கள் வீட்டுக்கார தத்தாயிடுச்சு இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. பசங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாம் குழந்தைலாம் பண்ணிட்டாங்க. பசங்களெல்லாம் கல்யாணமும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே பண்ணிடுச்சு. வேறு பசங்களாம் கூட ஆயிடுச்சு சார். எனக்கு படிப்பு இல்லை, நான் படிக்கடிக்கலாம் போகல. அங்கே வந்து சரி அப்போல்லாம் ஸ்கூல்லாம் கட்டலை, மரத்துங்க தான் பசங்கள்லாம் உட்கார வச்சு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு என்ன வேலை வீட்டில் வேலை பாருன்னு சொல்லிட்டு எனக்கும் படிப்பு இல்லை, நானும் போகல. எங்கள் அம்மா வீட்டு வேலையை பண்ணிட்டு நான் என்ன வேலைக்கு போய் வரேன், நீ இருக்கிறத பார்த்து சாப்பாடுக்கு போட இதை பண்ணின்னு நீ வீட்டில் இரு. சரி ஸ்கூல் போகலையா, வீட்டுக்கார வேலைலாம் பார்த்துருந்தாங்க. அதுமாரி நான் வீட்லேயே வேலை செய்துக்கின்னு சாப்பாடுக்கு படி எங்கள் அம்மா போய் அப்போ அம்மா போய் வர வேலைக்கு சாப்பாடுக்கு சமைச்சு வச்சுக்கின்னு நான் இருப்பேன். எங்கள் பசங்களும் அந்த 2வது 3வது தான் படித்தாங்க. அப்புறம் அவங்க படிக்க போக மாட்டேன்ட்டாங்க. சரி போகலாம் விட்டு போங்க, நான் அடிக்கிறதுல ஒன்றும் இல்லை, போகாதுங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் அடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. 2வது 3வது படித்தாங்க. இப்போ சுத்தமாக அதோட நின்றுட்டாங்க. படிக்காதவங்கன்னு நின்றுட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இப்போ கல்யாணமெல்லாம் எங்கள் பசங்களுக்கு நான் பண்ணேன். அவங்க படிக்க யாருமே ஒருத்தந்தான் 3வது 2வது படித்தான். சுத்தமாக இன்னொரு 2 பேர் அது சரியாக கூட படிக்கல, ஒன்றும் இல்லை. சரி நம்ம அப்போல்லாம் அடிக்கக்கூடாது பிள்ளைங்களன்ட்டு எந்த பசங்களாம் அடிக்கல, சரி போங்கடான்ட்டு விட்டுட்டேன்.